நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆதாரமான ஒரு சட்னி. பிரெட்டுக்கு கூட மேலே போட்டு சாப்பிடலாம். நம்ம கிரீன் சட்னி தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு அரை கட்டு புதினா நல்லா அலம்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அரை கட்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தான் கொத்தமல்லி, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு, சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்க்கலாம். அதோட எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி புழிய போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்க வேண்டிதான். சூப்பரான கிரீன் சட்னி ரெடி. எல்லாத்துக்கும் இதை தொட்டுக்கலாம். தயிரோட சேர்த்து சூப்பராக சாப்பிட்லாம்.